கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் மேல தாகமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியினால் நான் நிரப்பப்படணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆவியை பெற்றுக் கொள்ளுவது ஒன்று, ஆவியினால் நிரப்பப்படுவது, பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுவது, பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவது, இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நிரம்புறது. ஞான ஸ்நானம் என்னன்னா மூழ்கிறது, பரிசுத்த ஆவியில மூழ்கிறது. ஒரு மனுஷன் ஒரு தண்ணிக்குள்ள மூழ்கினான்னா அவனுக்கு காலு, அவனுடைய சரீரம் எல்லாமே முழு கட்டுப்பாடும் எதுல இருக்கும்னா தண்ணியில தான் இருக்கும். அப்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற வாழ்க்கை வாழுகிற ஒரு மனுஷனால தான் சுயத்தை வெறுத்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? முழுசா விட்டு கொடுக்கிற அனுபவம், ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிற அனுபவம், ஆவியானவர்ல மூழ்குகிற அனுபவம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சீஷரிடத்துல சொன்னது, நீங்கள் கொஞ்ச நாள்ல பரிசுத்த ஆவியினால நீங்க ஞானஸ்நானம் பெறுவீங்க. யோவான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆனா கொஞ்ச நாள்ல நீங்க பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீங்க. யோவான் ஸ்நானகனும் இயேசுவை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தான்னா, நான் உங்களுக்கு ஜலத்தினால கொடுக்கிறேன், என்னில் எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் அக்கினியினால் உங்களை ஞானஸ்நானம் செய்வார், பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஈவு என்னன்னா கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக மூழ்க, அவர் என்னை நடத்த நான் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், எல்லாரும் கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். தேற்றிடும் தெய்வம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேற்றரவாளன். அல்லேலூயா. ஆமென். தேற்றுகிற தெய்வம், ஊற்று தண்ணீர், நம்முடைய உள்ளத்தின் ஆறுதல். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கரம் தட்டி பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே,
பரிசுத்த ஆவியே. எல்லாரும் பாடுவோம். பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, பாடுவோம். அச்சாரமானவரே, மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே. எல்லாரும் பாடுவோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சாட்சியாய் நிறுத்துகிறே, சத்தியம் போதிக்கின்றீர், தினம் சத்தியம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். பரிசுத்த ஆவியே, ஆமென். பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையா இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. We have sealed by the Holy Spirit அப்படின்னு பைபிள் சொல்லுது. நாம் கர்த்தருடைய ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். எப்போ ரட்சிப்புக்கு ஏற்ற சத்தியத்தை கேட்டு நம்ம விசுவாசிகளாய் மாறினோமோ அப்போவே நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவருடைய முத்திரை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு ஆவி, ஒரு வல்லமை அப்படி இல்லை. திருத்துவத்தின் மூன்றாம் நபர். ஆமென். ஆள் தத்துவம் உடையவர். பைபிள் என்ன சொல்லுது? அவர் துக்கப்படுவார் அப்படின்னா அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, அந்த தன்மை இருக்கு. ஆள் தத்துவம், நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பைபிள் சொல்லுது. பலவீனங்களில் நம்ம எதற்காக ஜெபிக்கணும் நம்ம அறியாம இருக்கிறதுனால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் சொல்றதை கேட்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவரால் நம்ம நடத்தப்படணும். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளா மாறுறோம். அதை எப்ப ப்ரூஃப் பண்றோம் அப்படின்னா நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படும் போது. அல்லேலூயா. அப்படி வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படணும், கர்த்தருடைய ஆவியானவரால நடத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் பரலோகம் என்னை குறித்து